பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம் ஆண்டவர் யாரு? தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு பேரன்பை கொடுக்கிற கர்த்தர் அவர். இகழ்வோரை யார் இகழ்கிறாராம்? இகழ்வோரை அவர் இகழ்கிறார். இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகளை நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் கேட்குறோம். நம்மளுடைய வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? இகழ்வோரை அவர் இகழ்கிறார். யாரு? அது கர்த்தருடைய வேலை. நமக்கு விரோதமாக யாரு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நான் சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் இகழ்வோரை அவர் இகழ்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார், தாழ்மை உள்ளவராக இருந்தார். அந்த தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாராம்? கிருபை அளிக்கிற கர்த்தர். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் அநேகருடைய வார்த்தை நம்ம கேட்கலாம், குடும்பத்தில் அநேகருடைய வார்த்தை நம்ம கேட்கலாம், உறவுகளுக்குள்ள அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கலாம், பிள்ளைகளுக்குள்ள வார்த்தைகளை கேட்கலாம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அநேகருடைய வார்த்தை நம்ம கேட்கலாம். இகழ்ச்சியான வார்த்தை, பின்னாடி பேசுகிற வார்த்தை, எதிர்க்கு பேச முடியாத பின்னாடி பேசுகிற வார்த்தை, கடினமான வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை, கண்ணீரை வரவழிக்கிற வார்த்தை, இப்படி எத்தனையோ வார்த்தை இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இகழ்வோரை ஆண்டவரை இகழ்கிறாரா? இகழ்வோரை அவர் இகழ்கிறார். அருமையான ஒரு விளக்கம் இருக்கு தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷனில். ஒருவன் பெருமை கொண்டு மற்றவர்களை இகழ்ச்சி செய்தால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். ஒருவன் பெருமை கொண்டு மற்றவர்களை இகழ்ச்சி செய்தால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். அத்தோடு அவனை கேலிக்குள்ளாக்குவார். அதோடு தண்டிக்கிறது மட்டும் இல்லை, அந்த மனுஷனை என்ன ஆக்குவாராம் கர்த்தர்? அதோடு அவனை கேலிக்குள்ளாக்குவார். எதுவுமே நம்மளோட வேலை இல்லைங்க. அன்பு தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இகழ்வோரை அவர் இகழ்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் பெருமை கொண்டு மற்றவர்களை இகழ்ச்சி செய்தால் கர்த்தர் அவனை தண்டிக்கிறது மட்டும் இல்லையா, அதோடு அவனை கேலிக்குள்ளாக்குவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களிடம் கர்த்தர் தயவோடு இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களிடம் கர்த்தர் எப்படி இருக்காராம்? தயவோடு இருப்பாராம். தயவோடு இருக்கிறார். அன்பு தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்களா? உங்களோட தாழ்மை கர்த்தருக்கு தெரியுங்க. உங்களோட தாழ்மை கர்த்தருக்கு தெரியும். உங்களோட பொறுமை கர்த்தருக்கு தெரியும். உங்களோட விட்டு கொடுக்கறது கர்த்தருக்கு தெரியும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேனே, பெரியவர்களுக்கு நான் அடங்கி இருக்கணும், கீழ்ப்படினும் வேதம் சொல்லுதே. இன்றைக்கு அப்படியா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வத்தனமே, தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். எதை கொண்டு கலங்கிடாதீங்க மகனே மகளே. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எதை கொண்டு நீங்கள் கலங்கிடாதீங்க. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். இன்னொரு வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நம்ம ஆண்டவர் யாரு? தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஹல்லேலூயா. அப்பா, நம்ம ஆண்டவர் யாரு? அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். வேதம் சொல்லுதுங்க, இகழ்ச்சி செய்கிறவங்களை திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்க, இகழ்ச்சி செய்கிறீங்கள செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார்னு வேதம் சொல்லுது. அந்த திருவிவிலியத்தில் அந்த வேதத்தை வசனத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. தாழ்நிலையில் உள்ளவருக்கு கருணை காட்டுவார். ஆண்டவருடைய கருணையில் நம்ம இருக்கிறோம், கர்த்தருடைய கருணையிலே நம்ம இருக்கிறோம், கர்த்தருடைய தயவில் இருக்கும். கர்த்தருடைய தயவில் இருக்கும்போது அனுபவ தேவ ஜனமே, உன்னதமானுடைய தயவு தம்முடைய தேவதாசர்கள் மேலே இருந்தது. முச்செடியில் தரிசனமானவருடைய தயவு யோசேப்பு மேலே இருந்ததுங்க. முச்செடியில் தரிசனமானவருடைய தயவு யாரு? முச்செடியில் தரிசனம் யாருக்கு ஆனார்? கர்த்தர் மோசேக்கு தரிசனம் ஆனார். அந்த முச்செடியில் தரிசனமானவருடைய தயவு யோசேப்பு மேலே இருந்ததுங்களாம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் மேலே தேவனுடைய தயவு இருக்குமானால், தாழ்மை உள்ள உங்கள் மேலேயும் தேவனுடைய தயவு இருப்பது நிச்சயமே, அது சத்தியமே. எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் வளர்ச்சிக்கு ஏதுவாக நடத்துவார். சமீபத்தில் இப்படியா ஒருவரோட பேசிக்கொண்டிருக்கும்போது, ஒரு சகோதரோட பேசிக்கொண்டிருக்கும்போது நிறைய கஷ்டப்படாதீங்க, வேதனைப்படாது, எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, எல்லாவற்றையும் ஒவ்வொரு
காரியங்களை நீங்கள் தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்ச்சிக்கு எதுவாக கத்தர் நம்மளை நடத்துகிறாரு. ஒவ்வொரு காரியம் எங்கெல்லாம் அடி விழுதோ அங்கெல்லாம் நம்மளை கத்தர் உயர்த்துறாரு, உருவாக்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என் மனசுக்குள்ளே ஆறுதலே ஆகலை. அப்போ அந்த இரவு நான் தெய்வ சமூகத்தில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளே வலி, ஆனால் முழு இருதயத்தோடு ஜெபிக்க முடியலேன்னு ஒரு வேதனையோடு சமூகத்தில் தேவனிடம் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் முழு இருதயத்தோடு உங்களோட என்னால் பேச முடியல, பாட முடியலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கத்தரோட பேசும்போது டக்குன்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை பிறந்தது. உன்னோட அடிக்கல்லாம் நீ படிக்கல்ல ஆக்கி ஏறி வா. உன் மேலே விழுகிற ஒவ்வொரு அடிக்கல்லையும் கத்தர் என்ன சொன்னார், உன் மேலே விழுகிற ஒவ்வொரு அடிக்கல்லையும் நீ படிக்கல்ல ஆக்கி ஏறி வா. எனக்கு அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள சத்தம், அந்த வார்த்தை கேட்ட உடனே பாருங்க, எங்கே தான் ஆவியில் ஒரு பலன் வந்தது, சருத்தில் ஒரு பலன் வந்ததுன்னே தெரியல. பாருங்க, இன்றைக்கு எப்படியாப்பட்ட வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அடியாளுக்கு கத்தர் அப்படியே அவர் சொன்னார், அடிக்கல்லாம் கத்தர் என்ன சொன்னார், அதை நீ படிக்கல் ஆக்கிக்கோ, அப்போ தான் நீ ஏறி வர முடியும். அப்போ நம்ம மேலே விழுகிற அடியும் அடிக்கல்லையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்மளால் வாழ்க்கையில் வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியாது. அன்பு தெய்வஜனமே, இவங்களை இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கத்தர் என்ன பண்றாரு, கிருபை அளிக்கிறார், உங்களுக்கு தயவு காட்டுவார். அன்பு தெய்வஜனமே, கத்தர் சமூகத்தில் தாழ்மையா இருங்க. தாழ்மை உள்ளவருக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. தாழ்மை உள்ளவருக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது போல தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற கத்த நம்மளோட கூட இருக்கிறார். தயவு காட்டுகிற கத்த நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ தயவு உங்களுக்கு உண்டாக, மனுஷ தயவுகளை கத்தர் எழுப்பி கொடுப்பாராக. இதை குறித்து கவலைப்படாத, கத்த சமூகத்தில் கத்தரை நோக்கி பாருங்க. எப்போதும் போல துதிச்சு அவர் ஆராதிச்சு மகிழ்ச்சியோட சமூகத்தை நித்தமும் தேடுங்க. தேவன் அற்புதமாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி. அன்பு தகப்பனே, வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்ன படித்து பதவியில் இருந்தால் ஆண்டவரே, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை ஒடுக்கங்கள், எத்தனை அடிகள், வேதனைகள், உள்ளத்தில் காயம், கேலி, கிண்டல், அதன் மத்தியில், வார்த்தைகள் மத்தியில், பார்வைகள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிற ஸ்தோத்திரம், அநேக காரியங்களை சந்திக்கிற நம்முடைய பிள்ளைகளோட காரியங்களை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. இந்த நாளையும் கத்தர் எங்களோட பேசியிருக்கிறீரப்பா. இகழ்வோட இகழ்கிற அன்பு தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை கொடுக்கிற கத்தரப்பா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தயவு காட்டுகிற கத்தரப்பா. இந்த நாள்லப்பா உன்னதமானுடைய தயவு அப்பா துதிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளோட சரசு மேலே வரட்டுப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்பின் சரசின் மேலே அப்பா முள்செடி தரிசனமான தேவனுடைய தயவு யோசேப்பின் சரசின் மேலே வந்தது போல இந்நாள் சத்தியம் கேட்கிற வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல உன்னதமானுடைய தயவு தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுராஜா வல்லமுள்ள நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கினால், தேவனுடைய அன்பு விழித்த உங்கள் அன்பினால் தாங்குங்க. இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.